வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். நம்மளோட சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸை விசிட் பண்ணுறதுக்காக 100 குழந்தைங்க நம்மளோட சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு வந்திருக்குறாங்களுங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்களுங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட பேக்கிங் ரூமை விசிட் பண்ணுறதுக்காக உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மாடர்ன் ஸ்கூல்லேருந்து 100 குழந்தைங்க வந்து நம்மளோட பேக்கிங் ரூமை பார்க்குறதுக்காக வந்திருக்குறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன நல்லா பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நாங்கள் இங்கே எப்படி கேக் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறக்காக தாங்க வந்திருந்தாங்க. அதோட குழந்தைங்களும் செஞ்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி பால் கேக்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது மேலே அவங்க வந்து சாக்லேட்லாம் ட்ரிப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. இங்கே உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுங்க. அவ்வளோ நீட்டாக வந்து அந்த 100 குழந்தைங்க வந்திருந்தாலும் அதுக்கு வந்து எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக வரணும், அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிறக்காக ஒரு ஆயம்மா 2 ஆயம்மா வந்திருந்தாங்க. அவங்க பக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களுங்க. ஏன்னா வந்திருந்தவங்க பார்த்திங்கன்னா எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு 200 குழந்தைங்க உட்கார்ற மாதிரியான இட வசதி இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாம் மேலேயே இருக்குது. எல்லா ஏற்பாடுகளும் நாங்களே மேக்ஸிமம் வந்து பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களுங்க. ஒவ்வொரு குழந்தைங்களையும் வந்து அவங்க அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டது பார்க்குறக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிரட்டலை, திட்டலை, அவங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப பாசமாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைங்க செஞ்சு பார்க்குறக்காக பால் கேக்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து செஞ்சு காமிச்சிருந்தேங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
நான் நல்லா சின்ன வயசாக இருக்கும்போது பர்த்டே அன்னைக்கு தாங்க அந்த முழுசான கேக்கை வந்து பார்க்க முடியும். எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து ஆர்டர் கொடுப்பாரு. அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. அந்த கேக் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் கட் பண்ணுற வரைக்கும் அந்த கேக் பாக்ஸோடு கொண்டு வந்து வச்சுருவாங்களேங்க. அதுக்குள்ளே ஏதாச்சும் கேப் தெரிஞ்சிருமா, அந்த கேக்கை வந்து நம்ம பார்த்துருவோமா, ஏன்னா ஓப்பன் பண்ண திட்டுவாங்க, இப்போவே எதுக்கு ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், நாளைக்கு அந்த கேக்கை வெட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேக்குக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டும் இருக்குங்க. ஏன்னா பீஸ் கேக்ஸை வாங்கி சாப்பிட்றத விட இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நிறைய கேக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அதோட எக்ஸைட்மெண்ட்டெல்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு தெரியல. எனக்கு அது இவ்வளோ நாளாக வந்து அது தெரியல. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கேக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு கேக்ஸை வந்து பார்க்கும்போது, அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகளெல்லாம் ஞாபகத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. கேக்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்னைக்கு வந்து எந்தெந்த குழந்தைங்களுக்கு பர்த்டேவோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் கேக்கை கட் பண்ண சொன்னோம். அவங்க எப்படி நீட்டாக ஆர்கனைஸ்டாக எல்லாருமே வந்திருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட சூர்யாஸ் டீமும் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்களுங்க. எங்களுக்கு வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து நான் இதை சொன்னேன், நம்ம டீம் கிட்டே இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து எந்த டென்ஷனுமே கொடுக்கல. இந்த பால் கேக்ஸ் பண்ணுறதாகட்டும், இந்த கேக்குக்கான ஸ்பாஞ்சஸ் பண்ணுறதாகட்டும், அதோடு அவங்க வந்து 100 கேக்ஸ்க்கான ஆர்டரும் கொடுத்துருந்தாங்க. ஹனி கேக்ஸ் அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து செஞ்சு எனக்கு பேக் பண்ணி எல்லாமே அழகாக நம்மளோட டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட அவங்க வந்து சேல்ஸுக்கு வந்து சிலது கேட்டிருந்தாங்களேங்க, அதுக்கும் சிலது வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே நீட்டாக வந்து நம்மளோட டீமே எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு அதனால் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஒரு நாளை வந்து நான் டென்ஷன் இல்லாமல் வந்து நகர்த்துனதுக்கு என்னோடய டீம் ரொம்ப பெரிய காரணம். இதில் பாருங்கள், எனக்கு எல்கேஜி யூகேஜி படித்ததெல்லாம் கூட ஞாபகம் இருக்குதுங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால பயங்கரமாக அழுவேன். கிட்டத்தட்ட 6th படிக்கிற வரைக்குமே நான் தினம் அழுதுட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிங்க. ஆனால் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு நாங்கள் கட் பண்ண கேக்ஸை கொண்டு வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்ற மாதிரி ஊட்டி விட்றாங்க. அதில் பையன் பாருங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த நாளை வந்து நினைக்கும்போது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்கிற நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களெல்லாம் கிடைக்கும்போது, அடடா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இவங்க இந்த மாதிரி ஃபீல்டு ட்ரிப் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எங்களுக்கு கேக் வந்து கோதுமை மாவில் மட்டும் தான் செஞ்சு வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால நம்ம எல்லாமே வந்து ஹெல்த்தியான கேக்ஸாக தான் வந்து பண்ணியிருந்தோங்க. எந்த கில்ட்டுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம். அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதோட டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனீஸ், ரோஸ் மில்க் கேக், ரசமலாய் கேக், குலாப் ஜாமுன் கேக், மேங்கோ கேக், அப்புறம் ப்ரௌனீஸ், முட்டை மிட்டாய், பால் கேக்ஸ், கப் கேக்ஸ் இது எல்லாமே வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. டீச்சர்ஸும் வந்து அது எல்லாமே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான சந்தோஷமான ஒரு நாளாக வந்து அந்த நாள் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 ஹனி கேக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து நம்ம நீட்டாக வந்து செஞ்சு முந்தின நாளே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அவங்க கையில் கொடுக்குறக்கு. எங்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தாங்க. அதில் நாங்கள் வந்து அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நாங்கள் ஃபுல்ஃபில்லாக வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணதை எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.